துவைச்சி போட்ட துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு போய் சாப்பிடணும். என்ன ப்ரிப்பரே சாப்பிடணும். போய் பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே என்ன பிரேக்ஃபாஸ்ட்லேயே நான் மெஸ்ஸில் போய் காமிக்கிறேன். எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா விண்டோவில் ஒரு பறவை பூக்கட்டு வச்சுருக்கேன். அவங்க காட்டுறவங்க பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 2 முட்டை போட்டு வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை தூக்கி போட்டாங்க. திரும்பவும் இந்த வேலை பண்ணுது. என் ரூமில் இருக்க 2 ரூம்மேட்ஸ் வந்து அது பாவம்னு சொல்லி வளர்த்துட்ருக்காங்க. சரின்னு விட்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, சரி பாவம் அதுவும் ஒரு இனம் தானே அப்படின்னு சொல்லி அதே விட்டு வச்சுருக்கோம். சரி அது ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சரி நான் இப்போ இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு போகும்போது விளாக் எடுக்கிறேன். இந்த துணி தைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்குது. நேற்றுக்கு துவைக்கலான்னு கீழே போனால் தண்ணி வரல. என்ன பண்ணுறது, ஹாஸ்டலில் வாட்டர் ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. கம்ஃபர்ட் முக்கி ஊற வச்சு அப்படியே திறந்து காய போட்டேன். ஹாஸ்டலில் இருந்தால் வேறு என்ன பண்ணுறது, இதான் பண்ணி ஆகும். யாரும் உட்காந்து துவைக்கிறது சொல்லுங்க. சில டைம்லாம் துவைக்க கூட மாட்டோம், அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல காய போட்டு அப்படியே மடிச்சு வச்சுருவோம். நீங்களும் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படிலாம் பண்ண பிடிக்காது. நான் துவைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். 2 மணி நேரம் போட்டால் கூட நான் துவைச்சிடுவேன். இப்போலாம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது துவைக்கவே. ஸோ அதனால் கம்ஃபர்ட்டாக வாங்கி வச்சு அப்படியே எடுத்து காய வச்ச வேண்டியதான். நேற்றுக்கு தண்ணி வரலப்பா, அதனால தான் கம்ஃபர்ட்டில் வந்து இது பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் கீழே போயிட்டு துவைச்சி சோப் போட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு துவைச்சிட்டு வருவேன். அவ்வளோதான், இப்போ நம்ம மடிச்சாச்சு. அந்த ஜீன் மட்டும் ஈரமாக்கு ஸோ அப்புறம் வந்து மடிச்சுட்டு இப்போ நம்ம மடித்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுதான் என்னோடய ட்ராலி. இதில் வந்து நம்ம வச்சுருவோம். நாங்கள் ரூமில் எடுத்து வைக்கலை, ஷெல்ஃப் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வைக்கலை. எங்களுக்கு இது தூசியெல்லாம் வந்து அழுக்காயிரோன்னு சொல்லிட்டு அப்படியே தான் ட்ராலிலே வச்சுருக்கோம். இது வந்து என்னோடய ட்ராயிங் நோட், நான் அப்புறமா இன்னொரு இதில் காமிக்கிறேன். ஸோ வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ப்ரெட் ஆம்லேட், கெச்சப்பும் ஜாமும் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்காதனால பட்டர் மட்டும் எடுத்துப்பேன். வெறும் டோஸ்ட் ப்ரெட் அப்புறம் பால், அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா பட்டர், சால்ட்டட் பட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க போல, ரொம்ப சால்ட்டாக இருக்குது. அதனால் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு வந்து எனக்கு ப்ரெட் ஆம்லேட்டும் சாப்பிட பிடிக்காது, ஆம்லேட்டை தனியாக வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான், பால் குடிச்சாச்சு. எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டு வேஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப சால்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஹலோ காய்ஸ், என்ன ஆச்சுன்னா சாப்பிட போகும்போது விலாக் எடுக்கலான்னு பார்த்தா மெஸ்ஸுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஸோ அதனால் மெஸ்ஸில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி விலாகில் போடலை. ஸோ எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன லஞ்சுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதாவது சிக்கன் பிரியாணின்ற பேரில் ஒரு டொமேட்டோ ரைஸ் போடுவாங்க. டொமேட்டோ ரைஸ் கூட நல்லாயிருக்கும், ஆனால் சிக்கன் பிரியாணி நல்லா இருக்காது. அப்புறம் சிக்கன் 65 கொடுப்பாங்க. அப்புறமா ரைத்தா இருக்கும், சிக்கன் கிரேவி இருக்கும், ஒயிட் ரைஸ், ரசம் இருக்கும். இதுதான் வந்து சண்டேயோட மெஸ் மெனு, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு கோன் ஐஸ் கொடுப்பாங்க. கோன் ஐஸ் பார்த்திங்கன்னா அதுவும் பார்ஷாலிட்டி. போன வாரம் நான் வந்து 1:30 மணிக்கு லேட்டாக போனேன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஐஸ் கொடுக்காம குட்டி ஐஸ் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஹாஸ்டலில் நடக்கு சண்டே லன்ச் விலாகு. ஸோ நான் அதை மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு உட்காந்துருக்கோம். ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுற வேலை இருந்துச்சு, எடிட் பண்ணி போட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஜூஸ் போட போகிறோம். அதை வந்து என் ரூம்மேட் ஒருத்தி வந்து இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறான். அது பேர் என்னமோ பானக்காரமோ என்னமோ சொல்கிறான், அவங்க ஊர் ஸ்பெஷலாக. ஸோ வந்து வாங்க வாங்கல பார்க்கலாம்.
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பானக்காரத்தில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடணுமா, எங்ககிட்ட இப்போ கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் பொருளை வச்சு போட போகிறோம். ஃபுல் பானக்காரம் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? இது வந்து மினி பானக்காரம் ரெசிபி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்க போகிறோம். ஒரு லெமன், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு கத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, ஜூஸ் போடணும்ல அதுக்கு வந்து தண்ணி, அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளாஸு. நம்ம இன்றைக்கி வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜாகரி அதை போட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகே, வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெமனை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதான் வந்து என் ரூம்மேட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ இந்த லெமன் ஜூஸை வந்து தனியாக அது மேலே இருக்க ஸ்கின் தனியாக பிரித்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து கட் பண்ணி தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட மினி பானக்காரம் ரெடி ஆகிடுச்சு. அந்த வரைக்கும் கொட்டு விடுங்க, பார்த்துக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதோ பானக்காரம் மாதிரி தெரில, இல்லை வேறு என்னமோ மாதிரி. லெமன் பற்றாக்குறை காரணமால் மறுபடியும் அந்த சக்கையில் ஏதாவது வருமானு சொல்லி பிழிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா லெமன் அதில் இல்லை, வெறும் சக்கரை தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் குடிச்சு டெஸ்ட் பண்ணேன், ஏதோ ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் இதை நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஏதாவது பண்ணுவோம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:30 இருக்கும், ஸ்நாக்ஸ் டைம். பசிக்கலை, ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட போகல. என்கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நெய் பாலிஷ் இருக்க போகிறோம். நெய் பாலிஷ் இருக்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் கலர் நெய் பாலிஷ். ஸோ நம்ம நெய் பாலிஷ் இருக்க போகிறோம். நேரம் போலன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய வேலை இருக்குது, படிக்கணும், எல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெட்டியாக வேலை செஞ்சுட்டு. A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் பாலிஷ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதாவது வேலைன்னா பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, நம்ம அதை வச்சு சாப்பிடணும். ஆன்லைன் ஏதாவது பண்ணாலும் படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுற பார்க்கலாம். முடிச்சாச்சு. ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம மெஸ்ஸுக்கு போய் என்ன டின்னர்னு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதான் டின்னர், சாம்பார், ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். இது வந்து மதியம் பன்னீர் வச்சாங்க, அதோட மிச்சம். அவ்வளோதான், மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. பனானா கொடுத்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இதோட சண்டே vlog ஃபினிஷ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் அபீஸ் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, பை பாய்.